ஆஹ் அவரு சமநிலை அடைஞ்சாரு. வடமுனை தென்முனையை நோக்கி சமநிலை அடைஞ்சதால அவங்களே என்ன அது புவி இயற்கையாவே ஒரு காந்தப்புலம் கொண்டு போகுது. அதை புவி காந்தப்புலம் என்று பேர் வச்சாங்க. திருப்பி அந்த மெக்னடைட்டுங்கிற தாதுல இருந்து காந்த ஊசியை இது செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த அதுல என்னென்ன தாதுகள் இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு என்ன நிக்கல், கோபால்ட், இரும்பு இது மூணையும் சேர்ந்து தான் என்ன காந்தம் உருவாக்குறாங்க. ரைட். இப்ப இது ஆரம்பத்துல நடந்த என்ன ஒரு சாதாரண ஒரு ரிசர்ச் உண்டு. ரைட். அதுக்கு பிறகு ஏசாட்ஸ் என்ன பியோசாவாட் இவங்கட விதியில இவர் என்ன செஞ்சாரு, ஒரு கடத்தியை சுத்தி மின்னோட்டம் ஓடுறத கண்டுபிடிச்சாரு. பார்த்தோம் அவர காந்த புலத்திர திசைகள் அந்த காந்த ஊசியை வச்சா எந்த திசையில எரிப்பாருங்கிறத பாக்குறதுக்கு என்ன வழக்கை விதி பாவிச்சோம். ரைட். வழக்கை விதியை பாவிச்சு என்ன ஆரம்பத்துல ஒரு ஒரு கம்பியை சுத்தி எப்படி காந்தப்புலம் இருக்கும்னு சொன்னாங்க. திருப்பி என்ன அந்த கம்பியிலிருந்து தூர கொண்டு போக அந்த காந்தப்புலம் குறைஞ்சிச்சு. என்ன காந்தப்புலத்தின் அளவு குறையிறதையும் அவங்க அவதானிச்சாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம என்ன 2 கம்பிகளை வச்சு இதே பிராக்டிக்கலை செஞ்சாங்க. அங்க ஒரே திசையில 2க்குள்ளால மின்னோட்டம் போது 2 பேரும் என்ன ஒன்று நெருங்குறத அவதானிச்சாங்க. மின்னோட்டத்தில திசையை மாத்தக்குள்ள என்ன ஒன்று தள்ளினார். ரைட். ரைட். இது அவங்கள்ட்ட இருந்த அவதானம். அடுத்தது என்ன, ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்கக்குள்ள ஒரு காந்தப்புலத்துக்குள்ளால போற ஒரு கடத்தியில மின்னோட்டம் ஓடும் போது என்ன இப்படியான காந்தப்புலம் ஓடுற ஒரு கடத்தியில மின்னோட்டத்தோட என்ன நடந்தது, இந்த தாங்கிகள் கீழே விருகலத்தை அவதானிச்சாங்க. திருப்பி மின்னோட்டத்துல திசையை மாத்தினாங்க, மறு திசையில விழுந்தாருன்னு. அப்படின்னா என்ன, ஒரு கட்டத்துல இவரை இந்த இந்த கம்பியை கீழே இழுக்கிறது, இன்னொரு கட்டத்துல மேல இழுக்கிறதுக்கு என்ன ஒரு வகையான ஏதோ ஒரு விசை அங்க தொழிற்பட்டிருக்கணும்ங்கிறத கண்டுபிடிச்சு அந்த விசையை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு பாவிக்கிற விதிதான் என்ன பிளமிங்கின் இடக்கை விதி. அதாவது 3 விரல்களை ஒன்றுக்கொண்டு செங்குத்தா பிடிச்சி, ரைட், அங்க என்ன செய்வோம், சுட்டு விரல்றையும் நடுவிரல்றையும் திசையில காந்த புலத்தையும் கரண்டையும் குறிச்சுட்டா என்ன பெருவிரல் வந்து என்ன அதில் இயக்கத்திற திசையை குறிக்கும் என்கிறத நாம பார்த்தோம். ரைட். இதெல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ண விடயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல. ரைட். நான் அதை ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன். என்ன ரெண்டுக்கும் வழக்கை விதியே பாவிக்கலாம். என்ன வழக்கை ஷார்ட்கட் ஒரு மெதட் ஒன்று சொன்னேன். இதை வச்சு நாம என்ன செஞ்சோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என்ன இந்த ஃபினோமினாவை ஒரே திசையில மின்னோட்டம் ஓடக்க வெவ்வேறு திசையில மின்னோட்டம் ஓடக்க எப்படி விசைகள் தள்ளுகை விசையாகவும் கவர்ச்சி விசையாகவும் இருக்குதுங்கிறத நாம ஆராய்ச்சோம். இது இவ்வளவுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விடயம். என்ன ரைட். ஓகே. இன்றைக்கு நாம என்ன செய்வோம், நாம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த காந்த பாயத்தை எப்படி என்ன குவான்டிஃபை பண்ற, எப்படி நாம இந்த காந்த பாயத்தை அளவிடுற, மின்புலத்தை நாம அளவிட்டோம். என்ன மின்புல செறிவன் ஒன்று உருவாக்கினோம். ரைட். மின் பாயம் என்கிறத நாம பையங்கிற ஒன்று அங்க உருவாக்கினோம். என்ன அதே மாதிரி எப்படி காந்த புலத்தை நாம அளவிட போறோம் என்கிறது தான் இதுல பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன உங்களுக்கு எப்படி இவ்வளவுத்துக்குள்ளேயும் வச்சு எப்படி நாம பார்த்த நிறைய விஷயங்கள் என்ன இப்ப இதுவரையில நாம காந்த புலத்துல அடிப்படையான விஷயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த அடிப்படையான விஷயங்களை வச்சு எப்படி கொஸ்டின்கள் வராது என்கிறது கேட்பாங்க. என்ன அதுல முக்கியமான ஒன்று ஒரு ஒரு வரிச்சுருள், ஒரு வரிச்சுருள்ல உருவாகிற காந்தப்புலம். ரைட். இதுக்கு நாம என்ன செய்யறேன்டா, ஒரு வரிச்சுருளை கருதுற ஆரம்பத்துல என்ன வரிச்சுருள் சாதாரண ஒரு வரிச்சுருளை கருதுவோம். எந்த விதமான ஒரு உலோகத்திலேயோ இதுலயோ சுத்தாத ஒரு வரிச்சுருளை கருதினா, ரைட், நான் இப்படி கருதுறேன். ரைட். இப்படி ஒரு வரிச்சுருள்,
நான் ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக என்ன நான் இப்படி கீறேன். ரைட். இங்க என்ன பிரச்சனைண்டா, எனக்கு இந்த வரிச்சுருள்ற திசையை நான் இப்படி கீறினா நான் அவதானிக்கிற கஷ்டமா இருக்கும் என்ன. அதனால நான் இப்ப எந்த திசையில இந்த சுருள் இருக்குங்கிறத நாம பார்க்கல அதனே. அதனால நான் இப்படி கீறேன். ரைட். எந்த திசையில சுருள் இருக்குன்னு பார்க்கல நான். அதனால என்ன ஒரு ஏதாவது நடுவுல ஒரு ஊடகத்தை வச்சு வரிச்சுருளை நான் கீற எத்தனிக்கிறேன். ரைட். ஓகே, இப்படி சுத்துவோம். ரைட். இதுல நாம இந்த திசையில சுத்தினோம்னா என்ன, இப்படியே போய் இந்த இது ஒரு ஒரு இரும்பு அடர் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கட்ட மாதிரியான ஒரு சாமான் என்ன, இங்கால போய் திருப்பி என்ன செய்யறாரு, இங்கால இப்படி இப்படி வருவார். ஓகே, திருப்பி அங்கால போயிட்டு திருப்பி இங்கால வரைக்கும் இப்படி வருவார். ரைட். இப்படி அந்த வரிச்சுருள்ற சுருள்கள் இப்படி போய் என்ன கடைசியா என்ன அங்கால வந்து இப்படி நீண்டு இங்கால வருவார். ரைட். இப்ப நாம அந்த திசையை நாம சொல்லலாம் என்ன வரிச்சுருள். ரைட். இப்படித்தான் இந்த திசை. ஓகே, இப்ப திசை ஓரளவு உங்களுக்கு கற்பனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. நான் கொஞ்சம் இப்படி காட்டுறேன் இல்லாட்டி. ரைட். இந்த இப்படி காட்டினா இன்னும் தெளிவா விளங்கும். இப்படி ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்றோட காட்டுறேன். ரைட். ஓகே, ஓகே, ரைட். இப்ப இப்படி என்ன இப்படி போறார். ரைட். ஓகே, இப்ப நாம என்ன செய்யறோம், இதுக்குள்ளால மின்னோட்டத்தை நாம வழங்குறோம். எப்படி மின்னோட்டம் வழங்குறோம், மின்னோட்டத்தை நாம இப்படி வழங்குவோம். இப்படி போய் இதுக்குள்ளால போய் என்ன இந்த திசையில இதுக்குள்ளால மின்னோட்டம் இப்படி ஓடி இறுதியாக இந்த திசையில வாரார். இப்ப இவர்ல காந்த பாயம் எப்படி நாம இருக்கும் என்கிறத பார்த்தோம்னா, ஒண்ணுமில்லை. என்ன நீங்க ஓஎல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன செய்யறேன்டா, இந்த வீடியோ வரும். ரைட். என்னண்டா, இப்ப இவரு இந்த மின்னோட்டம் ஓடுற திசையை பார்த்து இந்த திசையில இங்கல பக்கம் நான் கண்ணை வச்சு இப்படி பார்த்தனேன்டா, இப்ப என்ன நடக்கும், இந்த திசையில பார்த்தா எனக்கு என்ன செய்யும், நல்லா கவனிங்க. எனக்கு இந்த திசையில பார்த்தேன்டா இப்படித்தான் சுத்தி இருக்குதுன்னு, இப்படித்தான் சுத்தி இருக்குது. இப்ப உங்களோட இதுல பார்க்க போனா இப்படி இதுலதான் இப்படி சுத்தி இருக்கிறேன். ரைட். இப்ப நான் சுத்தி இருக்கிற ஒரு இதை எடுக்கிறேன். ரைட். ஓகே, இப்படி சுத்தி இருக்கேன்னு எடுக்கிற. ரைட். இதுல சுத்தி காட்டுறேன். இப்படித்தான் இப்ப சுத்தி இந்த வரிச்சுருள் சுத்தி போறார். ரைட். இப்ப வரிச்சுருள் இப்படி சுத்தி இருக்க இப்படித்தான் மின்னோட்டம் ஓடுது. இப்ப நான் இந்த திசையில பார்த்தா எனக்கு எப்படி மின்னோட்டம் ஓடுற மாதிரி விளங்குவார், இப்படி மின்னோட்டம் ஓடுது. அவன் மின்னோட்டம் எனக்கு ஓடுறார் இந்த திசையில, இப்படி எனக்கு மின்னோட்டம் பார்க்கும் போது முக்கியமான விஷயம், இப்படி மின்னோட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ரைட். இப்ப மின்னோட்டம் இப்படி ஓடும் போது இப்ப மின்னோட்டம் ஓடுற திசை தெரியும். இப்ப வழக்கை தான் நாம பாவிக்கிற என்ன காந்தப்புலத்தில திசையை கண்டுபிடிக்கிறது. ரைட். இப்ப என்ன செய்யலாம், காந்தப்புலம் இப்ப இப்படி ஒரு வட்டப்பாதையில இயங்குது. அப்ப நாம இந்த விரல்களை என்ன இந்த விரல்களை என்ற மின்னோட்டம் ஓடுற திசைக்கு வச்சேனண்டா என்ன செய்யுது, இந்த பெருவிரல் இப்ப என்ன நோக்கி இருக்குது. அப்ப மின்னோட்டம் ஓடுற திசையில மின்னோட்டத்திற திசையில பெருவிரலை வச்சு இப்ப நேர்பாதையில மின்னோட்டம் ஓடிச்சுன்னா பெருவிரலை மின்னோட்டத்திற திசையில வச்சா இவரு காந்தப்பாயத்தை தருவார். இப்ப மின்னோட்டம் வளைபாதையில ஒண்ணா என்ன மின்னோட்டத்திற திசையில இவரை வைக்கலாம், இந்த விரல்களை பாவிக்கலாம். அப்ப மின்னோட்டத்திற திசையில இப்படித்தான் உங்களுக்கு காட்டுறாரு. இந்த மின்னோட்டத்திற திசையில என்ன வச்சிங்களா உங்களோட பெருவிரல் இந்த திசையில வாரார். அப்படின்னா இப்ப என்ன நடக்க போகுது, காந்தப்பாயம் இங்க இங்க இந்த திசையில காந்தப்பாயம் வருவார் என்ன. ரைட். இந்த திசையில காந்தப்பாயம் இப்படி வருவார். இப்ப காந்தப்பாயம் வரப்போறார் என்ன,
இப்படி நம்மளை நோக்கின மாதிரி காந்தப்புலம் இப்படி வரப்போறாங்க இந்த திசையில். இதே இது மத்த அந்தத்தை எடுத்தனண்டா, அங்கலரிக்கிற அந்தத்தை எடுத்தனண்டா, இப்ப இதுல இப்படியோ மின்னோட்டம் ஓடி ஓடி இங்கல போய் இப்படி வாராருன்னு. இப்ப மத்த பக்கம் நான் எடுத்தனண்டா, ரைட், நல்லா கவனிங்க. இப்ப மின்னோட்டம் எப்படி எப்படி நான் சுத்தி இருந்தேன், இப்படித்தான் சுத்தி இருந்தேன். இதான் என் வரிச்சுருள். ரைட் ரைட். அவ முதலாவது நான் இந்த பக்கத்தை பார்த்துட்டு பிரச்சனை முடிஞ்சு. ரைட், இந்த பக்கத்தை பார்த்தேன், எனக்கு இப்படி வந்துச்சு. ரைட், இப்ப இந்த பக்கத்தை பார்த்தேன், இப்படித்தான் மின்னோட்டம் ஓடுறாரு. ரைட், ஓகே, எனக்கு மின்னோட்டம் ஓடுறாரு இந்த திசையில. ரைட், எனக்கு மின்னோட்டம் இப்படித்தான் ஓடினாரு. அப்ப மின்னோட்டத்திற திசையை நான் பார்த்தேன். ரைட், இப்படி மின்னோட்டம் ஓடினாரு. ஆரம்பத்துல இந்த இதுக்கு நான் இப்படி வச்சு என்ன செய்யறேன், காந்த பாயத்தை எடுத்துட்டேன். இப்ப மறு திசை எடுத்தேன்டா, இப்ப மின்னோட்டம் இப்படித்தான் எனக்கு வாரார். சரியா, இப்படி இப்படி வாரார். ரைட், இப்ப இங்கல பக்கம் பார்த்தேன்னா எனக்கு மின்னோட்டம் எப்படி வருவார், இப்படி வருவார் என்ன நோக்கி. இப்ப மின்னோட்டம் ஓடுற இந்த திசையில நான் இந்த வலது கையை வச்சேன்டா, மின்னோட்டம் எனக்கு இப்படி ஓடிட்டு இருக்கார். அப்ப அந்த திசையில நான் என்ன வலது கையை வச்சேன்டா, இப்ப என்ன உள்நோக்கி இருக்கிறார். ரைட், அப்ப இங்கல எனக்கு எப்படி வர போறார் என்றா, இங்கல வெளியில வார மாதிரி வருவார் காந்தப்பாயம். மத்த டிரெக்ஷன்ல நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன உள்நோக்கி வாரார். ரைட், இப்ப காந்தப்பாய கோடுகள் உங்களுக்கு தெரியும், ஒரு மூடிய தடம். என்ன அப்ப இங்க இருந்து இங்க காந்தம் வெளியே வருது, இங்க உள்ளுக்கு போகுதுன்னா கட்டாயம் என்ன இந்த காந்த கோடுகள் இப்படி போயிருக்கணும். ஏன் காந்த கோடுகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பைபோலார். ரைட், இருமுனைவு உடையது. என்ன ஒரு மூடிய தடத்தை உருவாக்குவார் கட்டாயம். ரைட், அப்ப இப்படித்தான் என்ன இப்படி இங்க இருந்து வெளியாகி எல்லாமே என்ன கடைசியில இங்கல வந்து இப்படி சேருவார். ரைட் ரைட், இது கொஞ்சம் கோடுகள் தான் நான் காட்டிக்க, என்ன நிறைய கோடுகள் இப்படி என்ன இப்படி போவார். ரைட், இங்கல வந்து சேருவார். ஓகே, சேர்ந்து என்ன இப்படி போவார் இங்கல. ரைட், ஓகே, இப்படிதான் காந்த கோடுகள் இருப்பார். என்ன ரைட், இப்ப அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்கல போறார். என்ன அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரோ அவர் என்ன இவரு நோர்த் போல்னு சொல்லுவோம். என்ன ஆரம்பிக்கிற இடம். ரைட், இவரு நோர்த் போல், இவரு சவுத். ஓகே, வாய்ஸ் ஸ்டக் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டக் ஆகுதா வாய்ஸ்? இல்லையே, இப்போ ஓகே தானே? ஓகே ரைட், அப்ப இப்ப ஸ்டக் ஆகுதா? ரைட், கவரேஜ் எல்லாம் சரியா தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம். ரைட், திருப்பி ரிப்பீட் பண்றேன். இங்க ஒரு வரிச்சுருள் சுற்றும் போது சுற்றிருக்கக்குள்ள இந்த வரிச்சுருள் எந்த இப்ப நடுவுல கட்டாயம் ஒரு மெட்டீரியல் இருக்கணும்னு இல்லை. என்ன நான் இங்க ஏன் மெட்டீரியலை காட்டியிருக்கேன்டா, உங்களுக்கு அந்த வரிச்சுருள் சுத்துப்பட்டிருக்கிற திசையை நீங்க விளங்குறதுக்காண்டி காட்டி. இப்ப வரிச்சுருள் சுற்றுப்பட்டிருக்கும் போது திருப்பி காட்டுறேன், இப்படி சுத்திருக்காரண்டா. ரைட், இதான் அந்த நடுவில் இருக்கிற மெட்டீரியல் இப்படி சுத்தப்பட்டிருக்கேன்டா. ரைட், இப்படி சுத்தப்பட்டிருக்கு வரிச்சுருள். ரைட், இங்க இந்த திசையில சுத்திருக்காரு. இப்ப இவர்ல மின்னோட்டம் ஓடுறாரு இப்படி. சரியா, இங்க இருந்து மின்னோட்டம் இப்படி வந்து இப்படியோ சுத்தி 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 இங்கெல்லாம் மின்னோட்டம் ஓடுறாரு. அப்ப நான் இந்த திசையை பார்த்தேன்னா எனக்கு என்ன மின்னோட்டம் இப்படி ஓடுற மாதிரி இருக்கு. ரைட், அப்ப இப்படி ஓடுற மாதிரி இருந்தா இவரு இப்ப காந்தப்புலம் எப்படி இருக்குமெண்டா, மின்னோட்ட திருச்சி மின்னோட்டம் இப்ப ஒரு வட்டப்பாதையில இயங்கினா என்ன இந்த விரல்களை மின்னோட்டத்துக்கு வைங்க, வச்சிங்களா என்ன நோக்கி இங்க என்ன மின்னோட்டம் இருப்பார். சரியா, அப்ப என்ன நோக்கி இங்க மின்னோட்டம் இருப்பார். அப்ப இங்க நான் என்ன செய்வேன், இப்படி நோக்கி மின்னோட்டம் இருக்கு, அதை குறிச்சிருவேன். ரைட், இப்ப அடுத்தது இந்த மத்த அந்தத்துல பார்க்கலாம்.
மத்த அந்தத்துல பார்த்தா இங்க எப்படி மின்னோட்டம் ஓடி வரார், இப்படித்தான் மின்னோட்டம் இப்படி சுத்தி சுத்தி இங்கல எடுத்தீங்கன்னா இப்படித்தான் மின்னோட்டம் ஓடி வர்றாரு, மின்னோட்டம் இப்படி சுத்துறாரு. ரைட்? அப்ப மின்னோட்டம் சுத்துற திசையில இந்த விரல்களை வைக்கணும். மின்னோட்டம் இப்படி ஓடுறார், வலது கை சரியா, இடது கை வச்சிருப்படா, வலது கை வச்சீங்கன்னா இங்க உள்ளுக்கு என்ன. அப்ப காந்தப்புலம் என்ன செய்யுது, காந்தப்புலம் இங்கிருந்து வெளியாகி இப்படி உள்ளுக்கு போகுது. அப்ப இங்கிருந்து வெளியாகி உள்ளுக்கு போகுதுண்டா இவரு வடமுனைவாவும் இவரு தென்முனைவாகவும் இருப்பாரு. அதான் இருக்கிற விஷயம். ரைட்? இவரு வடமுனைவாவும் இவரு தென்முனைவாகவும் இருப்பாரு. ரைட்? அப்ப வடமுனைவு தென்முனைவு நாம எப்படி பாக்குறேன்னா, சிம்பிளா நாம பாக்குறது இந்த முக்கியம் என்ன, இந்த வரிச்சுருள் எப்படி சுத்துப்பட்டு போறார் என்கிறத நீங்க எடுக்கணும். என்ன இங்க இப்படி சுத்துப்பட்டு போனா இதால மின்னோட்டம் எப்படி போகுது, இந்த இப்படி பார்க்க மின்னோட்டம் இப்படி போகுதுண்டா இது இப்ப என்ன சுழியை, என்ன சுழி, வலஞ்சுழி இடஞ்சுழி பார்க்க தெரியும். இது என்ன சுழி, என்ன நோக்கி பார்த்தா இப்படி சுழல்றாரு. இப்படி சுழல்றது என்ன சுழி, இப்படி சுழல்ற சுழி என்ன சுழி, என்ன இது இடஞ்சுழி. என்ன எப்படி வலஞ்சுழி இடஞ்சுழி சிம்பிளா மதிக்கிற ஒன்றும் இல்லைன்னு, உங்களோட வலது கையை நீங்க பொத்துற, இப்படி வலது கையை பொத்துனீங்கண்டா இந்த நடுவுல இருக்கிற இந்த விரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இந்த பெருவிரல் இப்படி போகுதுன்னு. அப்ப இது வலது கையை பொத்திருக்கேன், இப்படி பார்த்தீங்களா இப்படி உருவாகி இப்படி போறாருன்னு. அப்ப இது வந்து வலது கையை பொத்தினதால வலஞ்சுழி. இதே இது இடது கையை பொத்தினீங்கன்னா உண்மையிலேயே தான் டெபினிஷன் என்ன, இப்படித்தான் வலஞ்சுழி இடஞ்சுழி பார்த்தாங்க. இடது கையை பொத்தினீங்கன்னா என்ன இப்படி வந்து இந்த பெருவிரல் திசை இப்படி போகுதுன்னு. ரைட்? அப்ப இப்படி என்ன நோக்கி பார்த்தேன்னு என்ன இப்படி இருக்கேன்னு. ரைட்? அப்ப நான் இங்க கீறி இருக்கிறது நான் இப்ப காட்டுற திசையில வரும். இடது கையை பொத்தினீங்க, இது இடஞ்சுழி. அப்ப இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும் போது, இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடும் போது நல்லா கவனிங்க, இப்படி இருந்து இடஞ்சுழியா இதுக்குள்ளால இந்த இதுக்குள்ளால மின்னோட்டம் இடஞ்சுழியா ஓடிச்சென்றா இவர் என்ன முனையா வந்தார், எனக்கு வடமுனையா வந்தார். என்ன அப்ப இடஞ்சுழியா மின்னோட்டம் ஓடினா அது வடமுனைவாகவும், வலஞ்சுழியா மின்னோட்டம் ஓடினா அது தென்முனைவாகவும் இருக்கும். எப்படி லேசா ஞாபகம் வைக்கலாம், இந்த எஸ் நீங்க போட்டீங்கன்னா இந்த முடிகிற இடத்துல இப்படி பாருங்க, இதை இப்படியே தொடர்ந்தீங்கன்னா என்ன இது வலஞ்சுழியா திரும்புவார். சரியா? வலஞ்சுழியா திரும்புறதால இவர் என்ன சொல்லலாம், ஒரு தென்முனைவு என்று சொல்லலாம். என்ன ஓகே ரைட்? அப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த வரிச்சுருள்ற வடமுனைவு தென்முனைவு அடையாளம் காண்ற எப்படி என்றா நாம ஒன்று இல்லை என்ன, முதலாவது இந்த மின்னோட்டம் ஓடுற திசையை வச்சு வலக்கை விதி தான் நாங்க பாவிக்கணும். ஆனா மின்னோட்டம் ஓடுற திசை முக்கியம். ரைட்? இப்ப மின்னோட்டம் வந்து இடஞ்சுழியாக ஓடினாரண்டா அவரு வடமுனைவாகவும், வலஞ்சுழியா ஓடினாரண்டா தென்முனைவாகவும் இருப்பார். ரைட்? இப்ப உதாரணமா இன்னொரு சந்தர்ப்பம் எடுப்போம். நான் இப்படி எடுக்கிறேன்னு, இப்ப உதாரணமா மின்னோட்டத்தை நான் இந்த வரிச்சுருளை நான் இப்படி மாத்துறேன். சரியா? வரிச்சுருளை வேறொரு கலருக்கு இருந்தேன், இப்படி மாத்துவோமே தலைகீழா. ரைட்? இந்த திசையில மாத்தினேன்டா இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி சுத்துவோம். ஓகே இப்படி எடுப்போம். என்ன இங்க இருந்து இப்படியே வந்து இப்படி வாராரண்டா. ரைட்? ரைட்? இப்படி வந்து இங்கல என்ன இங்கல இப்படியே வந்து என்ன. ரைட்? இப்படி வந்து என்ன இப்படியே வாராரண்டா.
ரைட். எப்படி எடுப்போமே, இப்ப மின்னோட்டத்தை நான் இங்க இருந்து வழங்குவோம். ரைட், இப்படி வாராரு மின்னோட்டம், இப்படி வாராரு. ஓகே, இங்க நான் என்ன செய்ய போறேன், காந்த முனைவுல நான் கீற போறேன். ரைட், எப்படி காந்தப்புலம் இருப்பார் என்று நான் இங்க கீற போறேன். எப்படி சிம்பிளா பாக்குறேன், முதலாவது இங்கால பாக்குறேனே, இங்கால கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இங்க இப்படி என்ன நோக்கி இருந்தா நல்லா கவனிங்க. இப்ப எப்படி மின்னோட்டம் வாரார், மின்னோட்டம் வாடுற திசையை பாத்தீங்களா, மின்னோட்டம் எப்படி வாரார், இப்படி வாரார். சரியா? அப்ப மின்னோட்டம் இடஞ்சுழியாக வந்தா என்னவரு, வடமுனைவன். அப்ப இவரு கட்டாயம் வடமுனைவா இருப்பார். அப்ப ஒரு ஆளை கண்டுபிடிச்சா மத்த லேசி, கட்டாயம் இவரு தென்முனைவு. ரைட், சரியா? எப்படி இங்கல நீங்க கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இங்க எப்படி மின்னோட்டம் ஓடும், இங்க இப்படி ஓடுது என்ன மின்னோட்டம். அப்ப இது வலஞ்சுழி என்ன, தென்முனை. இனி அவ்வளவுதான். சரியா? இனி எல்லாம் சிம்பிளா வந்துடும். என்ன அப்ப என்ன செய்யணும், இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்ப இதுக்குள்ளால என்ன காந்த விசை கோடுகள் இப்படி போவார். ரைட், இப்ப என்ன நடக்க போறார், மடமுனைவிலிருந்து ஆரம்பிச்சு ரைட் தென்முனைவை நோக்கி போவார். என்ன ரைட், இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு பட மாட்டாங்க. சரியா? இங்க வந்து சேருவாங்க. ரைட், அப்ப இப்படி ஆரம்பிச்சு இங்க வந்து சேருவார். ரைட், ரைட், சரியா? அப்ப இங்க வரிச்சுருள்ல முக்கியம் என்ன, இந்த வடமுனைவையும் தென்முனைவையும் அடையாளம் காட்டுறது என்ன. ரைட், இதுல ஏதாவது டவுட் இருக்குதா, இதுல ஏதாவது டவுட் இருக்கிறார்கள், வடமுனைவு தென்முனைவு அடையாளம் காண்றது. சார் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. ரைட், இப்ப முக்கியம் என்ன சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த வரிச்சுருள் எப்படி சுத்தப்பட்டிருக்கார், இப்ப உதாரணமா இப்படி சுத்தப்பட்டிருக்கார் எடுப்போமே, இப்படி சுத்தப்பட்டிருக்கார். சரியா? இப்படி சுத்தப்பட்டிருக்கார். நல்லா கவனிங்க. இப்ப இதுல மின்னோட்டம் என்ன செய்யறாருண்டா, இங்கால இருந்து மின்னோட்டம் ஓடுறாரு, ஓடி இப்படியே போய் இங்கால வெளியாகிறார். நான் இப்ப இந்த பக்கம் மின்னோட்டம் உள்ளுக்கு போகுதுன்னு எடுத்திக்கேன், மேல் நோக்கி. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த அந்தத்தை நான் இப்படி பார்த்தேன்டா, இப்ப மின்னோட்டம் எப்படி ஓடுது, இப்படி ஓடுது. என்ன இப்ப இங்க இருந்து மின்னோட்டம் வந்துச்சு, மின்னோட்டம் வந்து இப்படி போறாரு. அப்ப உங்களுக்கு நான் இதை காட்டினா மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி போறாரு. இப்ப உங்களுக்கு இது என்ன சுழியா வரப்போகுது, உங்களுக்கு இது என்ன சுழியா விளங்கும், நான் இப்ப காட்டுறது வளஞ்சுழியா விளங்கும். என்ன இப்படி மின்னோட்டம் ஓடுதுன்னா வளஞ்சுழி. வளஞ்சுழியாக இருந்தா அப்ப மின்னோட்டத்திற திசையில வளஞ்சுழி வழக்கை விதியை பாவிக்கிறீங்க. வழக்கை விதி மின்னோட்டத்திற திசையில இந்த விரல்களை வச்சீங்கன்னா பெருவிரல் எப்படி காட்டுது, உள்நோக்கி. அப்ப இங்க காந்தப்புலம் இப்படி வரும். அப்ப வார காந்தப்புலம் உள்நோக்கி போகுது. என்ன அப்ப வார காந்தப்புலம் வந்து அடையுதுண்டா, காந்த விசைக்கோடுகள் வடமுனைவிலிருந்து ஆரம்பிச்சு தென்முனைவை வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அப்ப இது என்ன முனையா இருக்கும், தென்முனைவா இருப்பாரு. அதனாலதான் வலஞ்சுழியா மின்னோட்டம் போனா தென்முனை. இப்ப மத்த முனைவு எடுத்தா, இப்ப இங்க மின்னோட்டம் என்ன செய்யுது, இப்படி மின்னோட்டம் வந்து இப்படியே வந்து இங்க என்ன செய்யறாரு, இப்படி மின்னோட்டம் இப்படி வெளியாகிறார். அப்ப இங்க இதை நான் உங்களுக்கு காட்டினேன்டா. இப்ப மின்னோட்டம் இதால வெளியாகிறார். நல்லா கவனிங்க, மின்னோட்டம் வந்து இதால இப்படி வெளியாகிறாருன்னு சொன்னேன். அப்ப மின்னோட்டம் இப்படி வராருன்னு நான் காட்டுற இந்த திசையில சுழல்றேன். ரைட், இந்த திசையில சுழல்றேன். இப்ப என்ன நோக்கி பார்த்தேன்னா மின்னோட்டம் என்ன செய்யறாரு, இப்படி வராரு. இது என்ன சுழி, நான் இப்ப காட்டுறதுன்னு இப்படி காட்டுறேன், இந்த திசையில சுழற்றுறேன். ரைட், இப்படி இது என்ன சுழி, இது
இடஞ்சுழி என்ன, ரைட்? அப்ப இப்படி சுழல்றாரண்டா இந்த இடது கையை வச்சு பாத்தீங்கன்னா இது இடஞ்சுழி, ரைட்? இப்ப இடஞ்சுழி இங்க காந்தப்பாயம் எப்படி இருப்பாருன்னா மின்னோட்டம் இப்படி வந்தார். அப்ப மின்னோட்டத்திற திசையில விரல்களை வச்சனண்டா என்ன நோக்கி விரல் இருக்கி, அப்ப என்ன காந்தப்பாயம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்கல போகுது என்ன. அப்ப இந்த முனை என்ன இருக்கும், ஆரம்பிக்கிற இடம் வடமுனைவா இருக்கும். சரியா? அப்ப அதைத்தான் நாம சிம்பிளா நாம என்ன சொல்றோம், என்ன வளஞ்சுழியா கரண்ட் பாஞ்சா அவர் என்ன தென்முனை வேண்டும், இடஞ்சுழியா கரண்ட் பாஞ்சா என்ன அவரு வடமுனை வேண்டும் சொல்றோம். சரியா? ரைட்? அப்ப முதலாவது தரப்பட்டிருக்கிற இந்த கேஸ்ல இப்ப இங்கால பாத்தீங்களா, இந்த திசையில பாத்தீங்களா எப்படி மின்னோட்டம் மின்னோட்டம் இப்படி வர மாதிரி இருக்கேன். அப்ப மின்னோட்டம் இப்படி இருக்காரு, இப்படி மின்னோட்டம் பாராரு. அப்ப என்ன நோக்கி இதை திருப்பினேன்டா என்ன இப்படி என்ன, இது இப்ப என்ன சுழியா எனக்கு வருவார், இடஞ்சுழி என்ன, ரைட்? எனக்கு இடஞ்சுழியாக இது வருவார். இப்ப நான் இப்ப வீடியோல உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு வளஞ்சுழி மாதிரி இருக்க வேண்டிய கையா செய்யறது, ரைட்? இப்போ உங்களோட திசையில இப்படி பாத்தீங்களா, ரைட்? இப்படித்தான் இப்படி சூழல்றார், ரைட்? இப்ப இது இடஞ்சுழியா இருப்பாரு. இடஞ்சுழி என்றா இவரு வடமுனைவு. இங்க மேல இருக்கிறத பார்த்தனா இப்ப எப்படி மின்னோட்டம் ஓடுறார், இப்படி இருக்கார், மின்னோட்டம் இப்படி ஓடுறார், ரைட்? அவ மேல நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த இந்த திசையில சுழல்றாரு என்ன, இது என்ன சுழி என்ற வளஞ்சுழி. வளஞ்சுழி என்றா இது என்ன முனை வரிப்பார், தென்முனை. அப்ப வடக்குல இருந்து ஆரம்பிச்சு தெற்கு நோக்கி என்ன காந்த விசைக்கோடுகள் வருவார். சரியா? அப்ப இப்படி காந்த விசைக்கோடுகள் போவார். விளைச்சா இல்லையா? இப்ப இது கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? ரைட், ஓகே. முக்கியமான இது என்ன, அப்ப வரிச்சுருள் ஒன்று தந்தா அதுல காந்த விசைக்கோடுகள் எப்படி போகும் என்கிறத உங்களுக்கு மதிக்க தெரியணும், கீற தெரியணும், ரைட்? அடுத்த சந்தர்ப்பம் எப்படி நாம இப்படி இது பார்த்தது என்ன, ஒரு ரெண்டு கம்பியல் என்ன கம்பியலை இப்படி தந்து கேட்பாங்க என்ன பாஸ் பேப்பர்ல எப்படி, இப்ப நோட் என்ன கம்பிக்குள்ளால போற இதை எடுத்தா இப்ப உதாரணமா என்ன இப்படி ஒரு கம்பி சாராங்க, ரைட்? இந்த கம்பியில உள்நோக்கி மின்னோட்டம் ஓடுது, இப்படி மின்னோட்டம் ஓடுது, இது ஒரு கம்பி என்ன. இன்னொரு கம்பி இருக்காரு, இவருக்குள்ளாலையும் அதே திசையில மின்னோட்டம் ஓடுது. இவர் I1 I2 வேற வேற மின்னோட்டமா இருக்கலாம், ரைட்? இப்ப இவங்க ரெண்டு பேரை சுத்தி எப்படி காந்தப்பாயம் இருக்கும் என்கிறத நீங்க கீறணும்னா என்ன செய்வீங்க, ஒன்றுமில்ல என்ன, இங்க மின்னோட்டம் இப்ப உள்நோக்கி ஓட போறார். அப்ப மின்னோட்டம் நேரா ஓடுறாரு என்ன, அப்ப பெருவிரலை இப்ப மின்னோட்டத்துல திசையில வச்சுட்டு இப்ப இது காட்டுற இவரு தான் என்ன காந்தப்பாயத்துல திசை. அப்ப காந்தப்பாயம் எப்படி வருவார், இவரை சுத்திரிப்பார், ரைட்? அப்ப ஒரு ஆளை மட்டும் எடுத்தா என்ன காந்தப்பாயம் இப்படி இவரை சுத்தி வருவார் என்ன, ரைட்? நான் இப்ப அவரை சிம்பிளா கேட்றேன்னு என்ன, இவரை சுத்தி இப்படி காந்தப்பாயம் வருவார். இதே மாதிரிதான் என்ன இங்கேயும் இருப்பார் என்ன, இவர்லையும் அதே மாதிரிதான் இருப்பார், ரைட்? இப்ப கவனிங்க, இத மாதிரி சுத்தி என்ன நிறைய காந்த புலங்கள் இருப்பார் என்ன, இப்படி இருப்பார். இதே மாதிரி இங்கேயும் என்ன காந்தப்புலம் இப்படி இருப்பார், ரைட்? இப்ப முக்கியம் என்ன, இவர் திசை என்ன, இவர் இப்படி வருவார், இவர் என்ன இப்படி வருவார், ரைட்? இப்ப இது அப்படியே இவ ரெண்டு பேரும் இப்ப ஒரு கட்டத்துல என்ன இங்க இருந்து வார காந்தப்புலம் இங்க இருந்து வார காந்தப்புலமும் என்ன ஒன்று ஒன்று என்ன சந்திக்கிற நிலை வருவாங்க எப்படி, ரைட்? இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க, இப்படி காந்தப்புலம் இங்கல வருது, இங்கல இப்படி வருதுன்னு. அப்ப காந்தப்புலம் ஒன்று ஒன்று எதுக்குது, அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும், நடுவுல காந்தப்பாயம் இல்லாத ஒரு பிரதேசம் ஒன்று உருவாகும்.
உண்மையிலே என்ன நடக்கும்? I1 I2 வித்தியாசம் இருந்தா யாரு பெரிசரிக்காலோ நாம கடிக்கிறது பார்ப்போம். என்ன பெரிசரிக்காலோ அவரோட திசையில காந்தப்பாயம் வருவார். இப்போதைக்கு நான் என்ன இப்போ லேசிக்காண்டி ரைட் நம்ம கணிச்சத்துக்கு பிறகு இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இவ 2 பேருக்கு இடையில என்ன ஒரே மின்னோட்டம் இருக்காங்கன்னு எடுக்கிறது. அப்ப சமனான ஆட்கள் ஒன்று ஒன்று எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆள் வருவார். அப்ப என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரும் ஒன்று ஒன்று இல்லாமல் செய்யப்படுவாங்க. அப்ப இல்லாமல் செய்யப்படுறதால இப்ப இங்கால காந்தப்பாயம் எப்படி வரும்? இந்த நடுவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில காந்தப்பாயம் இருக்காத சந்தர்ப்பம் உருவாகும். இருக்க மாட்டார். ரைட். அப்ப இங்க என்ன செய்வார்? இங்கல எல்லாம் இருப்பார். அப்ப எப்படி காந்தப்பாயம் வரப்பாப்பார்? ரைட். எப்படி வருவார்? இப்படி வருவார். என்ன இங்கலையெல்லாம் காந்தப்பாயம் இருப்பார். சரியா? இங்கலையெல்லாம் காந்தப்பாயம் இருப்பார். இங்கலையும் காந்தப்பாயம் இருப்பார். ரைட். நடுவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க மாட்டார். என்ன அப்ப இப்படி உருவாகிற சந்தர்ப்பம் உங்களுக்கு வருவார். ரைட். ரைட். இது இவர திசை முக்கியம். என்ன இப்படி ரைட். சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல நாம என்ன நடுவுல ஒரு சூனிய புள்ளி வார மாதிரியான ஒரு இது பார்த்தோம். என்ன சூனிய புள்ளி என்ன நாம் என்னத்தை சின்னம்? மின்புலம் இல்லாத பகுதி. அதே மாதிரி இங்க காந்தப்புலம் இல்லாத பகுதி இங்க உருவாகுவார். என்ன சூனிய பிரதேசம் சொல்லுவோம். ரைட். இங்க உருவாகுவார் காந்தப்புலம் இல்லாத பகுதி. இது என்ன? ஒரே மின்னோட்டத்தை ஒரே திசையில கவரு 2 கடத்தி. இவ 2 பேருக்கு இடையில எப்படி விசை இருப்பாள்னு பார்த்தோம்? கவர்ச்சி விசை இருப்பார். ரைட். கவர்ச்சி விசை இருப்பார். ஒரே திசையில மின்னோட்டம் ஓடக்கூடும். ரைட். ஓகே. இது நாம என்ன ஒரே திசையில மின்னோட்டம் ஓடுறத கருதிருக்க. ரைட். ஓகே. இதே என்ன ஒரு இப்ப அடுத்தது கருவம் என்ன வெவ்வேறு திசையில ஓடினாரட்டா மின்னோட்டம் அங்க எப்படி வருவார்? முதலாவது இங்க முன்னோட்டம் உள்நோக்கி ஓடுறார். இங்க நம்மள நோக்கி வாரார் மின்னோட்டம். இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும்? இங்க எப்படி காந்தப்புலம் உருவாகும்? இப்படி காந்தப்புலம் உருவாகுதுண்டா காந்தப்புலத்துல திசை இப்படி இருப்பார். ரைட். இங்கல நம்மள நோக்கி அப்ப இங்கேயும் காந்தப்புலம் என்ன இப்படி உருவாவார். இந்த திசை என்ன சாரி மத்த திசை என்ன இப்படி. ரைட். அதாவது இங்கே நம்மள நோக்கி என்ன இப்படி. ரைட். இங்கல சைடு மத்ததுக்கு என்ன இப்படி என்ன உள்நோக்கி. அப்ப இங்கே இந்த திசை இங்க இந்த திசை. ரைட். அப்ப இங்க சந்திக்கிற இடங்கள் இப்படி காந்தப்பாயங்களை உருவாய் வருவார். ரைட். இந்த இடத்துல இங்க வார காந்தப்பாயம் இங்க வார காந்தப்பாயம் என்ன நடந்திக்கு? ஒரே திசையில வருவார். ரைட். ஒரே திசையில வரக்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒத்த முனைவுகள் ஒன்று தள்ளும். ரைட். இப்ப நேரத்துல என்ன கேஸ்? ஒவ்வாத முனைவு என்ன ஒன்று கவர்ந்து விளைவில் அங்க இருந்தார். இங்க ஒத்த முனைவுகள் ஒன்று தள்ளும் என்கிறதால என்ன நடக்கும்? இந்த காந்த விசை கோடுகள் என்ன இந்த திசையில தள்ளுறதால என்ன இந்த வட்டங்கள் என்ன இங்கல பக்கம் என்ன விரிவடைஞ்ச மாதிரி இருப்பார். என்ன எப்படி? இவங்கெல்லாம் ஒரு மூடிய தடம். என்ன கவனமறிக்கணும். இதெல்லாம் மூடிய தடம் இங்க உருவாகிறது. உண்மையிலேயே என்ன ஒரு மூடிய தடங்கள். என்ன காந்த விசை கோடுகள் மூடிய தடம். ஏன் அவர் எப்பவுமே ஒரு பைபோலார். ரைட். இருமுனைவு தான். தனி ஒரு முனைவ காந்தப்புலம் இருக்காது.
ரைட். அப்ப இங்க வந்து இந்த திசையிலையும் இங்கால இந்த திசையிலையும் விரிப்பாரு. இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க அப்போ? இவரு ஒன்று ஒன்று தள்ளுறதால இங்கல மத்த திசையில என்ன கொஞ்சம் விலகுவார். இப்படி தள்ளுறதால இங்கல பக்கம் விலகிட்டு ரைட் உட்பக்கம் நெருங்கின மாதிரியான கோடுகளை உருவாக்குவார். ரைட். சரியா? ஏன் நடுவுல வாராக்கள் ஒன்று ஒன்று தள்ளுவாங்க. மிச்சம் தூரமாயிட்டா நான் கொஞ்சம் கிட்டத்துல கேறுறேன். ரைட். ஓகே. இப்படி உருவாகுவார். ரைட். அப்ப இங்க இவங்கட திசை வந்து இப்படி இருப்பார். இங்கல இப்படி போவார். இங்கல இவகும் இப்படி போவார். ரைட். இப்படி இவங்கட திசை இருப்பார். இங்கே ஒன்று ஒன்று தள்ளுறதால இந்த இடத்தில் இருக்கிற காந்த புலங்கள் என்ன ஒன்று ஒன்று தள்ளுறதால இந்த மூடிய ஒரு வட்டம் என்ன இந்த வட்டம் வந்து என்ன இங்கல பக்கம் விலகு வரணும். இங்கே ஒன்றுக்கொண்டு இடையில என்ன செய்யும் தள்ளுக விசை செய்யப்படுவார். ரைட். ஓகே. இது என்ன வெவ்வேறு திசையில மின்னோட்டம் ஓடும். ரைட். இது வந்து ஒரே திசையில் மின்னோட்டத்தை காவும் இரு கடத்திகள் என்ன இது வெவ்வேறு திசையில மின்னோட்டத்தை காவர் கடத்திகள். ரைட். ஓகே. ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் என்ன உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ண வேண்டி வருமா கேட்பாங்க என்ன எப்படி வரும் காந்தப்பாய கோடுகள் எப்படி வரும். ரைட். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம் அடுத்தது இந்த காந்தப்பாயத்தை அளவறி முறையாக அளவிட பார்ப்போம். எப்படி நாம அளவிடுறது. ரைட். உங்களுக்கு தெரியும் ஒரு புலம் இருந்தா அங்க மின் புலம் மின் பாயம் ஒன்று இருந்தார் மின் புல செறிவன் ஒன்று இருந்தார் என்ன அதே மாதிரி இங்கேயும் நாம் என்ன காந்த புலம் இருக்கிற அப்ப அதுல என்ன காந்த பாயம் என்கிற ஒன்று நாம முதலாவது டிஃபைன் பண்ணோம். சரியா? காந்த பாயம் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க. ரைட். இவரை நாம அங்க மாதிரி மின்புலத்துல குறிச்ச மாதிரி பையங்கிற இதாலதான் குறிப்போம் இவரை. ரைட். ஏண்டா இந்த புலத்தை எல்லாம் பையங்கிறதுலாம் குறிக்கிறேன். ரைட். இது ஜென்ரலா யூஸ் பண்ற ஒரு நோட்டேஷன். இதை பையன்று குறிப்போம். இந்த பையங்கிற டெபினிஷன் என்னடா அதே டெபினிஷன் தான் நாம மின்புலத்துல யூஸ் பண்ண டெபினிஷன். மின்புலத்துல என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு காந்த புலத்துல ஒரு புலத்துல ஒரு குறித்த பரப்பின ஊடாக செல்ற என்ன காந்த அதாவது மின்விசை கோடுகள்ற அளவைத்தான் நாம என்ன அந்த பரப்புட ஊடான காந்த மின் பாயம் நாம வரையறுத்தோம். சரியா? அதாவது ஒரு குறித்த பரப்பை நீங்க கருதினீங்க இந்த பரப்புக்குள்ளால போற மின்விசை கோடுகள் என்ன என்று கருதினோம். என்ன அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இந்த பரப்பின் ஊடாக செல்ற இந்த பரப்பின் ஊடாக வெளியேறுற. ரைட். இங்க உண்மையிலே காந்த புலசுக்கோடு உடையில. சரியா? இப்படி வெளியேறாரு. நான் 3Dல கீறி காட்டி இப்படி வெளியேற இந்த கோடுகள். ரைட். எவ்வளவு காந்தப்பாய கோடுகள் வெளியாகிறாரோ அவரைத்தான் என்ன காந்த பாயம் என்று சொல்லுவோம். காந்த புல கோடுகள். அப்ப அப்ப என்ன சொல்லுவோம் ஒரு காந்த புலத்தில் உள்ள காந்த புலத்தில் உள்ள
ஒரு பரப்பினூடாக வெளியேறும் இல்ல உட்புகும் என்று சொல்லலாம். என்ன வெளியேறும் அல்லது உட்புகும், ரைட். இப்ப என்னென்றா ரெண்டு மாதிரி கருதலாம். என்ன அந்த இப்ப இந்த பரப்புட இங்கல பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பரப்புக்கு உள்ளுக்கு வராரு, ரைட். இங்கல பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பரப்பு விட்டு வெளியே போறாரு. அதனால பரப்பினூடாக செல்லும் என்று எழுதுவோமே. அப்ப சிம்பிளா ஆயிக்கும், ரைட். கன்ஃபியூஷன் இல்லாம, ரைட். பரப்பினூடாக செல்லும் காந்த புலக்கோடுகளின் எண்ணிக்கை என்ன? எத்தனை புலக்கோடுகள் போறாரு? காந்த பாயம் எனப்படும், ரைட். இவர பையன்னு நாம குறிப்போம். இந்த எத்தனை காந்த பாய கோடுகள் போவாரு என்கிறது என்ன? அது லட்சக்கணக்கு, என்ன எண்ணி கணக்கெடுக்க முடியாத காந்த பாயம், புள்ளிக்கு புள்ளி போவாரு. அப்ப இது உண்மையிலேயே இந்த காந்த பாயம்ங்கிறது நாம் எப்படி கருதலாம்? அந்த மேற்பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு காந்த விசைக்கோடுகள் செல்ற சந்தர்ப்பமா இருக்கு. அப்ப அண்ணளவு இது ஒரு பரப்பு மாதிரியான ஒரு சாப்பாடு, விளங்குதா? அந்த பரப்புல இருக்கிற எல்லா புள்ளிகளையும் கருதின மாதிரி, மூலக்கூறுகளை கருதின மாதிரி ஒரு பரப்பு, ரைட். அப்படி யோசிச்சுக்கிட்டா சரி. இப்ப இந்த பரப்புல ஒரு குறித்த இடத்தை எடுத்தீங்களா, ஒரு புள்ளி எடுத்தீங்களா, இந்த புள்ளியில எத்தனை காந்த விசைக்கோடுகள் இருக்கி என்று சொல்றதுதான் என்ன? காந்தப்பாய அடர்த்தி. மின்புலத்திலேயே அதே விஷயம் தான். என்ன ஒரு குறித்த பரப்பு கூட கவுசிட தேற்றத்திட அவரோட பைட டெபினிஷன் ஞாபகம் இருக்கு. ஒரு குறித்த பரப்பு கூடாக செல்ற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை, அந்த பரப்புல ஒரு குறித்த புள்ளி எடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு கோடு இருப்பார் என்று சொல்றவர் தான் என்ன? மின்புல செறிவு இ. அப்ப பை வந்து இஏ என்றெல்லாம் நாம டிஃபைன் பண்ணோம். இங்கேயும் அதே விஷயம்தான், ரைட். இப்ப காந்தப்பாய அடர்த்தி என்ற ஒன்று நாம் எடுக்கிறோம். அவரை என்னன்னு சொல்லுவோம், இதே மாதிரி தானே. அப்ப காந்த புலத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை எடுத்தா அந்த புள்ளிய சூழலிக்கிற பரப்புல ஓரலகு பரப்பள ஒரு அலகு பரப்படுத்த அந்த பரப்பள வெளியேற காந்தப்பாயத்திற அளவுதான் என்ன? காந்தப்பாய அடர்த்தி இல்லாட்டி காந்த புல செறிவு என்று சொல்லுவோம், ரைட். மின்புல அடர்த்தி இல்லாட்டி மின்புல செறிவுன்னு சொன்ன மாதிரி காந்த புல செறிவு இல்லாட்டி காந்தப்பாய அடர்த்தி என்று சொல்லுவோம். காந்தப்பாய அடர்த்தி பி என்று குறிப்போம், சரியா? இவரை பி என்று குறிப்போம். பிங்கிறது என்ன? காந்தப்பாய அடர்த்தி, அதாவது என்ன? காந்த புலச்செறிவு என்று சொல்லலாம். என்ன ஏன் நீங்க செறிவண்டு நாம பயன்படுத்துறீங்கன்னா இது ஒரு இருமுனைவு கொண்ட இதனால அடர்த்திங்கிற ஒன்றை பாவிப்போம், என்ன அந்த பேரு. ஆனா பாவிக்க புலையண்டு இல்லை, என்ன பொதுவா நாம அடர்த்திங்கிறத தான் இங்க பாவிக்கிறேன். என்னன்னா இருமுனைவு புலம்ங்கிறத வேறுபடுத்தி காட்டுறதுக்காக, ரைட். ஓகே. இவரை நாம என்னன்னு சொல்லுவோம்? அப்ப என்ன? ஒரு காந்த புலத்தில் இருக்கிற ஒரு புள்ளி எடுத்தா அந்த புள்ளிய சூழ உள்ள ஓரலகு பரப்பெடுத்தா அந்த பரப்புக்குள்ளால வெளியாகிற என்ன? காந்தப்பாய கோடுகள்ற அளவு என்ன? அதாவது காந்தப்பாய கோடுகள்ற எண்ணிக்கைன்னு சொல்லலாம், ரைட். ஓகே. அப்ப காந்த புலத்தில் உள்ள ஒரு குறித்த புள்ளியை சூழ உள்ள ஓரலகு பரப்பிற்கு என்ன? செங்குத்தா என்ன? செங்குத்தாக வெளியேறும் காந்தப்பாயத்தின் அளவு என்ன?
அளவு b காந்தப்புலச் செறிவு எனப்படும். ரைட். அதாவது ஒரு குறித்த பரப்பு இருக்கின்ற ஒரு புள்ளி இருக்கிற அந்த புள்ளியை சுத்தி ஓரலகு பரப்பு, ஓரலகு பரப்புன்னா மீட்டர்ல அளந்த பண்ண எல்லா அளவுடையும் 1 மீட்டர் வர்க்கமாக இருப்பாரு. இவருக்குள்ளால வளமையா ஒரு காந்த பாயங்கள் வெளியாகும். என்ன இப்படி வெளியாகுவாருன்னு எடுப்போம். ரைட். இப்படி வந்து இதுக்குள்ளால இப்படி போறாரு. ரைட். இப்படி போறாருன்னு எடுப்போம். சரியா? இதுல என்ன காந்தப்புல செறிவண்டா இந்த பரப்புக்கு, இந்த பரப்பிற்கு தானே, இந்த பரப்புக்கு செங்குத்தாக வெளியாகிற காந்த பாயத்திர அளவு. செங்குத்தான் இவருக்கு செங்குத்தா. ரைட். இப்படி கலர் சோப் கலருக்கு. ரைட். இவருக்கு செங்குத்தா. இவர் உண்மையிலேயே என்ன இந்த கோடுகள் என்ன இவருக்கு செங்குத்தரிப்பார். இந்த பரப்பு குறை இவரைத்தான் பி என்று நாம வரையறோம். எப்படி இந்த செங்குத்தோட இவர் ஒரு கோணத்தை இது செஞ்சா என்ன இந்த தரப்பட்ட காந்த பாயத்தை அதன் வழியே பிரிப்பீங்க. ரைட். பிரிச்சிங்கன்னா என்ன உண்மையான காந்த பாயத்திர அளவு வருவார். அப்ப பிங்கிறது என்னன்னு நாம டிஃபைன் பண்ணுவோம். இதுல இருந்து பிங்கிறது இந்த ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக போற காந்த பாயம் என்ன பையங்கு இதுதான் பி. இதை இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா என்ன இப்படி ஒரு பரப்பு இப்படி இருக்காரண்டா இந்த பரப்பால நான் இப்ப குரோஸ்ல இருக்கிறேன் இப்படி காந்த பாயம் போகுதுண்டா இந்த பரப்புக்கு செங்குத்தாக வெளியாகிற இந்த இடத்துல இப்படி செங்குத்தாக வெளியாகிற காந்த பாயத்தை நீங்க கருதினீங்களா இவர் டீட்டாண்டா இப்ப இந்த இவர் என்ன செய்யணும் இதன் வழியை நீங்க என்ன பிரிப்பீங்க என்ன. ரைட். அப்ப இவர் வந்து ஒரு காந்த பாயம் உண்டா பிங்கிற இவர் இதா இருந்துச்சுண்டா ஒரு செங்குத்து. சரியா? ரைட். இப்ப பையங்கிற என்ன அறிக்கும் இதுக்கு செங்குத்தாக போற காந்த பாயம் எப்படி கணிப்பீங்க? அது ஒன்று இல்லை என்ன இவர் பரப்பு. ரைட். இந்த பரப்பை முதல்ல என்ன செய்யணும் தரப்பட்டிருக்கிற இந்த இவரை இந்த பரப்பு இவர பரப்பு ஏண்டா இந்த பரப்பால என்ன செய்யணும் இவருக்கு செங்குத்தான காந்த பாயடத்து. செங்குத்தான காந்த பாயடத்து என்ன பி cos θ. அவர் என்ன செய்யணும் ஏல பிரிப்பீங்க. அப்ப என்ன வருவாரு ஏ இன்டு பி cos θ. ரைட். ஏங்கிறது என்ன இவர பரப்பு என்ன சூழ உள்ள பரப்பு. ரைட். பரப்பளவு. ரைட். பிங்கிறது ஒரு குறித்ததுல இது வந்து செவ்வன் என்ன இந்த மேற்பரப்புட செங்குத்து என்ன செவ்வன். சரியா? இது உண்மையிலேயே நீங்க 3Dல கட் பண்ணத்தான் இன்னும் இதா விளங்கும். என்ன உதாரணமா இப்ப நான் இதுல காட்டுறேன் பாருங்க. என்ன இதுதான் இந்த பரப்பண்டா. இப்ப இப்படி காந்த பாயம் இப்படி வெளியேறாரு. இதுக்குள்ளால வெளியேற காந்த பாயம் இப்படி இருக்காரண்டா. இப்ப காந்தப்பாய அடர்த்திக்கு எந்த காந்தப்பாயத்தை கருதணும் இதுக்கு செங்குத்தான காந்தப்பாயத்தை கருதணும். அப்ப இந்த காந்தப்பாயத்தை இவர செவ்வனோட செவ்வன் வழியை நான் பிரிக்கணும். ரைட். இப்ப இவர செவ்வன் இப்படி இருப்பார். இதுதான் இவர செவ்வன்டா. இந்த பொருள்ற செவ்வன் நினைக்கிற இந்த கருப்பு பேனையில காட்டிக்கிறது அந்த பொருள் இந்த மேற்பரப்புல இவர செவ்வன் என்ன. சரியா?
இந்த மேற்பரப்புல வர்ற செவ்வன். இப்ப இந்த செவ்வன்ல நான் என்ன செய்யணும்? இந்த செவ்வன்ல இப்படி காந்தப்பாயம் இப்படி போகுதுண்டா, இந்த இந்த போற காந்தப்பாயத்தை இந்த செவ்வனை நோக்கி என்ன செய்யணும்? பிரிக்கணும். இப்ப செவ்வனோட எவ்வளவு சாஞ்சிருக்காரோ அந்த சாய்வு தான் இந்த டீட்டான். அப்ப இந்த இந்த மேற்பரப்பு எனக்கு எப்படி இருக்கலாம்? என்ன ஒவ்வொரு புள்ளிக்கும் என்ன செய்யும்? இப்ப இப்படியான மேற்பரப்புண்டா ஒவ்வொரு புள்ளிக்கும் இந்த செவ்வன் மாறுவார். இப்ப தட்டையான பரப்புண்டா ஒரே ஒரு செவ்வன் தான் அங்க இருப்பார். என்ன செவ்வன் எல்லாம் சமாந்தரமா இருப்பார். இது ஒரு வளைஞ்ச பரப்புன்னா என்ன நடக்கும்? இங்க இந்த பரப்பு இந்த செவ்வன் என்ன செய்யும்? புள்ளிக்கு புள்ளி ஒரு திசை மாறும். விளங்குதா? அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த செவ்வன் வழியேயான என்ன காந்த பாயத்தை எடுக்கும். எடுத்து இந்த மொத்த பரப்பால பெருக்கினீங்கண்டா அந்த பரப்பால வெளியாகின மொத்த காந்த பாயம் வரும். நான் சொல்ற விளங்குதா? ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த செவ்வனோட காந்தப்பாயம் ஒரு கோணத்தை ஆக்குவாருன்னு அந்த கோணத்துல நாம கால்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு புள்ளிக்கு. எடுத்தா இதன் வழியை பிரிச்சா அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் இருக்கிற காந்தப்பாயம் அந்த டீட்டால பிரிக்க என்ன பி கோஸ் டீட்டா ஒவ்வொரு பி கோஸ் டீட்டாவை கூட்டுப்படும். என்ன இவ்வளவு உள்ளா புள்ளியிலே கூட்டுப்பட்டு அந்த பெருமானத்தை இந்த மொத்த வளைபரப்பல பெருக்கினீங்கண்டா இந்த பரப்பால வெளியாகின காந்தப்பாயம் வருவாரு. விளங்குதா? அப்ப காந்தப்பாய அடர்த்தியோட டெபினிஷனை விளங்குங்க. ரைட்? காந்தப்பாய அடர்த்திங்கிறது என்னங்கிறத விளங்கிக் கொள்ளும். காந்தப்பாய அடர்த்திங்கிறது என்ன சாமான்? அவர் என்ன அந்த காந்த விசக்கோடு எவ்வளவு பலமான ஒரு புள்ளியை தொட்டா, உதாரணமா கரண்ட் பரப்பிரிக்க ஒரு புள்ளியில எவ்வளவு கரண்ட் இருக்கும் என்று சொல்ற மாதிரி தான் ஒரு காந்தப்பாயம்ங்கிற நிரம்பிரிக்கிற சந்தத்துல ஒரு புள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு காந்தப்பாயம் இருப்பாரு என்று சொல்றது என்ன. ரைட்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதம்ங்கிற மாதிரி என்ன ஒரு அரிசியை வச்சுதான் நம்ம பார்த்து மத்த எல்லா இடத்தையும் அதே மாதிரி இருக்கிறன்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். அதே விஷயம் தான் நீங்க. ரைட்? அப்ப ஒரு குறித்த புள்ளியில ஆராய்ஞ்சிட்டு மத்த எல்லா இடத்தையும் அதே ஆள் இருக்காரு ஏகவினமா இருக்காருன்னு நாம சொல்றோம். ரைட்? அதே விஷயம் தான் நீங்க. ரைட்? ஓகே. அப்ப இது காந்தப்பாய அடர்த்தி. ரைட்? இப்ப காந்தப்பாய் இவ ரெண்டு பேரையும் அளக்குற அழகு. ரைட்? இந்த காந்த பாயத்தை பைய எடுத்தீங்களா இவரை நாம அளக்குற அழகு நாம என்னன்னு சொல்லுவோம்னா வெபினார் வெபர் என்று சொல்லுவோம். என்ன வெபர் என்று சொல்லுவோம். இது ஒரு வெபர்ங்கிற விஞ்ஞானியா இது மெயினா இந்த இந்த இதுக்கு இதா இருந்தார். என்ன இந்த ஆராய்ச்சியில முக்கியத்துவம் வாய்ந்தவரால். அப்ப இவர் அழகு நாம என்ன வெபர் என்று சொல்லுவோம். என்ன வெபர் WB என்று குறிப்போம். வெபர். ரைட்? இதை நாம சொல்வது வெபர். இதே மாதிரி உங்களோட காந்தப்பாய அடர்த்திட அழகு எடுத்தீங்களா இதை நாம T என்று குறிப்போம். டெஸ்லா. இதான் இவட சர்வதேச அலகு. இந்த டெஸ்லா 1 டெஸ்லா என்று சொல்றது மிகவும் வலிமையான காந்தம். சரியா? மிக மிக வலிமையான காந்தம் 1 டெஸ்லாங்கிறது. ரைட்? 1 டெஸ்லான்னு சொல்றது நம்ம 1 டெஸ்லா காந்தம்ங்கிறது என்ன வெரி ரேர். இப்ப நாம சின்னதா நாம எடுக்கிற காந்தம்லாம் இப்ப சின்ன நீங்க எடுத்து ஒட்டி விளையாடுவீங்க. ரைட்? அந்த காந்தத்துல செறிவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 0.01 டெஸ்லா அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதோடையும் குறையத்தான் இருக்கு. 0.2 டெஸ்லாங்கிறதே பெரிய வலிமையான ஒரு காந்தம். சரியா? பெரிய பொக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற காந்தம் வந்து அதனாலவா ஒரு 0.2 டெஸ்லான்னு சொல்லலாம். ரைட்? 1 டெஸ்லான்னு சொன்னா அந்த காந்தம் மிச்சம் இதான காந்தம். என்ன ஒரு 1 டெஸ்லா காந்தத்துக்கு பக்கத்துல நாம போய் நின்றா நம்ம உடம்புலயே எலக்ட்ரிக் உருவாக்குவோம். என்ன அப்படியான வலிமையான காந்தம். சரியா? டெஸ்லாங்கிறது மிகப்பெரிய அழகு வச்சுக்கொள்ளணும். ஞாபகம் வச்சுங்க. ரைட்? அதனால கவுஸ்ங்கிற இன்னொரு அழகும் இருக்குது. காந்த பயத்தை அளக்கிறதுக்கு அது சின்ன காந்தங்கள் அளக்கிறதுக்கு பாய்ப்பாங்க. ஆனா சர்வதேச அழகு வந்து டெஸ்டா. ரைட்? ஓகே. அப்ப பையங்கிறது நாம என்ன பார்த்தோம்? பையங்கிறது B/A என்று பார்த்தோம். அப்ப பைக்கு இதுல இருந்து இன்னொரு அழகு சொல்லலாம் என்ன? ஆனா இது இவ ரெண்டு பேரும் தான் என்ன SI யூனிட்டா? அப்ப பைக்கு இன்னொரு அழகு என்னன்னு சொல்லலாம்? பை 7B/A என்ன? ரைட்? பை 7BA. ரைட்?
பை வந்து BA ரைட், பை சமன் BA. இந்த சமன்பாடு ரைட், இதுல இருந்து எடுக்கிறேன். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், இவர் டெஸ்லா மீட்டர் வர்க்கம் என்ன, டெஸ்லா மீட்டர் வர்க்கம் என்று சொல்லலாம் ரைட். ஆனா இதெல்லாம் என்ன ஒரு சர்வதேச அலகண்டு இல்லை ரைட். ஓகே, அதே மாதிரி உங்களோட காந்தப்பாயத்தை வெபர்ல சொல்லலாம். எப்படி காந்தப்பாயம் வந்து பையங்கில் A. அப்ப இதுல இருந்து காந்தப்பாயத்தில் அடர்த்தியை நாம என்ன சொல்லலாம், வெபர் மீட்டர் -2 ரைட். ஓகே, உங்களுக்கு எப்பயுமே தெரியும் என்ன, இவ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி விடணும். என்ன நியூட்டன் மீட்டர் எழுதுக்க பிசிக்ஸ்ல இடைவெளி விடணும், சென்டிமீட்டர்ல இடைவெளி விடக்கூடாது, கிலோமீட்டர்ல இடைவெளி விடக்கூடாது. இவங்கெல்லாம் முட்சேர்க்கை. என்ன இது முட்சேர்க்கை, ரெண்டு அலகிட பெருக்கம். அப்ப இடைவெளி ஒன்று விடணும், இல்லாட்டி என்ன ஒரு டொட் வைக்கலாம் ரைட். ரெண்டு மெதட் வைக்கி இது ஸ்ட்ரக்சர்ல சில டைங் இல்லைன்னு பார்ப்பாங்க ரைட். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில பார்க்குற சந்தர்ப்பம் வரும். என்ன ஏதோ ஒரு பௌதியத்தில் ஒரு ரூல் என்ன உங்களோட இதுல படிச்சிருப்பீங்க, உங்களோட அழகு பரிமாணங்கள்ல ரைட். ஓகே சரியா, இதுவரையில ஏதாவது டவுட் இந்த காந்தப்பாயமும் இவரும் என்ன என்கிறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஏதாவது டவுட் பிரச்சனை இருந்தா ஏதாவது டவுட் இருக்குதா? ரைட். அப்ப ரெண்டு பேரும் முக்கியமான ஆக்கள். என்ன காந்தப்பாயம்ங்கிறது நாம எடுத்த மாதிரி மின்பாயம் மின்புலச்செறிவன் எடுத்த மாதிரி காந்தப்பாயம் காந்தப்புலச்செறிவன் ரெண்டு எடுத்தீங்க. ஓகே ரைட். இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் என்றா, நாம அடுத்த பார்த்த விஷயம் என்ன, ஒரு கம்பியில மின்னோட்டம் ஓடும் போது அங்க ஒரு விசை உருவாகும் என்று பார்த்தோம். என்ன ரைட், இந்த விசை. அப்ப இந்த விசையை நாம கணிக்க போறோம் முதலாவது ரைட். ஓகே, அந்த விசையை கணிக்கிறதுக்கு நாம ஃபிளமிங் நடக்க விதி திசையை பார்க்கறது பார்த்துட்டோம். என்ன இப்ப அந்த விசையோட பருமனை நாம எப்படி கணிக்க போறோம் என்கிறத பார்ப்போம். சரியா ரைட். இதுக்கு என்னன்னா, வெபருக்கு பரிமாணம் இல்லையான்னு கேட்காரு. என்ன பரிமாணம் இருக்கு. என்ன ஏன் பை சமன் B ரைட். சரியா, அப்ப இவருக்கு பரிமாணம் இருக்கு, ஏங்கிறது பரப்பு. என்ன ரைட் ரைட், பரிமாணம் இருக்காரு இவர். என்ன சரியா, ரைட். நாம இதுக்கு போவோம். சரியா, என்ன உங்களோட பியோசாவகரின் விதி என்று ஒன்று இருக்குது. என்ன ஒரு மின்னோட்டம் ஓடும் போது ஒரு கம்பிக்குள்ளால அவர்ல தொழிற்படுற விசை, ஒரு மின்னோட்டம் ஓடக்க அவர்ல தொழிற்படுற விசை சொன்னது என்ன, பியோட் சவர்ட் லோ என்று சொல்லுவோம். என்ன பியோசாவகரின் விதி என்று ரைட். ரைட், இங்க என்னண்டா ஒரு கடத்தி இருக்கின்றான, ஒரு கடத்தி ஏதோ ஒரு ஷேப்ல இவர் மின்னோட்டத்தை காவுற ஒரு கடத்தி. இந்த கடத்தியில இது உண்மையிலேயே பியூர் மெட்ஸா, ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமானது. உங்களுக்கு பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வகையில் என்ன ஒரு சிம்பிளிஃபைட் வேர்ஷனா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல எல்லாம் இருக்குது. என்ன பிசிக்ஸை பொறுத்தவரை எந்த அளவு இப்படித்தான் நாம சொல்லுவோம் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கக்கூடிய. இங்க என்னண்டா, இந்த கம்பியில இருந்து இந்த கம்பியில மின்னோட்டம் இப்படி ஓடும் போது இதுல ஒரு சின்ன நீளத்துல, இந்த நீளத்தை நாம என்ன எழுதுப்போம், டெல்டா எல். இந்த நீளத்தால இதுக்குள்ளால ஓடுற மின்னோட்டத்தால இந்த புள்ளியில இந்த கருதின இந்த நீளத்துல நடுப்புள்ளியிலிருந்து ஒரு குறித்த தூரத்துல ரைட், அந்த தூரத்தை நாம எப்படி அளக்கம், இவர்ல இருந்து என்ன இந்த வயர்ற டிரெக்ஷன், இந்த மின்னோட்டம் ஓடுற திசையோட ஒரு குறித்த கோணத்துல ஒரு R தூரத்தில் இருக்கிற இந்த புள்ளியில இருக்கிற காந்த பாயம், உருவான காந்த பாயம் டெல்டா B
அவர் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொன்னார். ரைட், பியோசாவர் இவர் என்ன சொன்னாராண்டா, இந்த இடத்துல இருக்கிற இந்த டெல்டா பி எப்படி இருக்கும் என்று சொன்னாராண்டா, இந்த டெல்டா பி முதலாவது அவர் சொன்னார், இவர் விகித சமன் அரிப்பாரு என்னத்துக்குண்டா, இதுக்குள்ளால ஓடுற மின்னோட்டத்துக்கும். அடுத்தது நாம கருதுற இந்த நீளம், கூடிய நீளத்தை கருதினோம்டா இவரும் கூடுவார். சின்ன கம்பி எடுத்து செஞ்சா பெரிய கம்பி எடுத்தா என்ன அவரும் கூடுவாரு. இந்த நீளத்துல சந்தி இருப்பார். அடுத்தது அவர் சொன்னார் என்ன, இந்த தூரத்துல இந்த தூரம் கூட கூட என்ன இந்த பி குறைவாரு, அது தூரத்திட வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமன். ரைட், அடுத்தது என்ன, இந்த ஏங்கிள் என்ன, இந்த ஏங்கிள் கூட கூட இவர் கூறுறாரு. சரியா, செங்குத்தா கருதினா ஆக கூட பெருமானம் வாராருன்னு சொன்னார். என்ன இந்த சைன் டீட்டா கூடினாலும் என்ன இவர் கூறுறாரு என்கிறது இவர பியோசாவார் சொன்ன விதி. இது என்னது உண்மையிலேயே இப்ப நீங்க யோசிக்கலாம், இதுக்கு முந்தின இதுல மின்புலத்துல காந்தப்புலத்திலே எல்லாம் காந்தப்புலம் அந்த மின்புலத்தையோ ஈர்ப்பு புலத்தையோ உருவாக்குற துணிக்கையில இருந்துதான் நாம் என்ன செஞ்சோம், ஈர்ப்பு புலச் செறிவை நாம கண்டோம், மின்புலச் செறிவை நாம கண்டோம். இங்கேயும் தான் காந்தப்புலம் எப்படி உருவாகுது, ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் ஓடும் போது அதுல சுத்தி காந்தப்புலம் உருவாகுது. அப்ப காந்தப்புலத்தை உருவாக்குறவர் இந்த மின்னோட்டம், அந்த உருவாயின புள்ளியிலிருந்து காந்தப்புல செறிவை காட்டும். இப்ப இங்க என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஏற்கனவே ஈர்ப்பு புலத்திலேயும் மின்புலத்திலேயும் இந்த மின்புல கோடு வழியேயும் ஈர்ப்பு புல கோடு வழியேயும் தான் நாம செறிவை அளந்தோம். இங்க அப்படி இல்லை. இங்க மின்னோட்டம் ஓடக்க இந்த இந்த புலக்கோடுகள் எப்படி இவரை சுத்திரிப்பார் வழக்கை விதிப்படி. அப்ப நாம இந்த கோடு வழியே அளக்கம் இல்லை, இந்த மின் காந்த புலக்கோடுக்கு செங்குத்தான திசையில நாம் அளக்கணும். அவர் இந்த வட்டத்தில பரிதி வழியே இருந்தா நாம ஆரை வழியான ஒரு திசை ஒண்ணுல நாம அளக்கிறோம். இங்க என்ன, இந்த காந்தப்புல செறிவு. ரைட், ஹியூஜ் டிஃபரன்ஸ் என்ன மற்ற புலங்களுக்கு இவருக்கு. ரைட், விளங்கிக் கொள்ளுங்க வித்தியாசம் என்ன மிச்ச முக்கியமானது. ரைட், கூற்று காரணங்கள் உங்களுக்கு தெளிவா சில நுணுக்கங்களை பிடிச்சு கொள்றதுக்கு உதவியா இருக்கு நான் இப்ப சொல்ற விஷயம். ரைட், ஓகே. அடுத்து என்ன, இந்த இடத்துல இருக்கிற காந்தப்புல செறிவு இவருக்குள்ள ஓடுற மின்னோட்டத்துக்கு நாம கருதுற நீளத்துக்கு இவர நாம என்ன தூரம் கருதுறோமோ அவர நேர்மாறு, அவர வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமம் சைன் டீட்டா, இவர டீட்டாட சைன் பெருமானத்துக்கு நேர்விகித சமனாயும் இருக்கும் என்று சொன்னார். அப்ப இது எல்லாத்தையும் நாம கம்பைன் பண்ணோம்டா நமக்கு எப்படி வருவார் இந்த டெல்டா பி. ஓகே சொல்றேன், சரியா, லாஸ்டா சொன்னதை சொல்ல சொல்லிக்கிறாங்க சொல்றேன். ரைட், இந்த டெல்டா பி எப்படி வருவார், நாம ஒரு மாறிலி ஆட் பண்ணுவோம். என்ன அந்த மாறிலியை நான் கே என்று எடுக்கின்றேன், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணக்கு என்ன ஐ டெல்டா எல் சைன் டீட்டாவின் கீழ் ஆர் வர்க்கம் என்று வருவார். ரைட், இந்த மாறிலி நாம ஈர்ப்பு புலத்திலையும் ஈர்ப்பு புலத்துல நம்மளுக்கு அகில ஈர்ப்பு மாறிலி என்று ஒன்றா வந்தார். மின்புலத்துல என்ன 1/4πε0 வந்தது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த மாறிலி வருவார். என்ன இந்த மாறிலி, இந்த கேங்கிறது என்ன, கே ஒரு ஒருமை இல்லாட்டி ஒரு மாறிலி என்ன வரும், மியூவின் கீழ் 4π. மியூங்கிறது என்ன, அங்க 1/4πε என்ற ஒரு ஆள் வந்தார். இந்த மியூங்கிறது நாம என்ன சொல்லுவோம்டா அனுமதி திறன். அங்க என்ன சொன்னோம், மின் விசை கோடுகள்ற அனுமதி திறன், இங்க காந்த விசை கோடுகள்ற அனுமதி திறன் சொல்லுவோம். என்ன ரைட், மீனோட்டங்கிறது என்ன மீனோட்டம்னு சொல்லுவோம். என்ன இங்க வெற்றிடத்துல
மீனோட்டங்கிறது என்ன? வெற்றிடத்துல காந்த விசை கோடுகள்ற அனுமதி திறன் இல்லாட்டி என்ன உட்புக விடுற மாறிலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரைட். இந்த மியூனோட்டங்கிறது என்ன? வெற்றிடத்தில் வெற்றிடத்தில் என்ன வழியில் என்ன வெற்றிடத்தில் காந்த அனுமதி திறன் காந்த விசை கோடுகளை உட்புக விடுற தன்மை என்று சொல்லலாம். ரைட். அங்க எப்சிலோன் நாம மின் விசை கோடுகளை உட்புறது தன்மை. அப்ப மியூ ஒரு பொருளுக்கு கூட இருக்குன்னா அவர் கூடுதலான காந்த விசை கோடுகளை அனுமதிக்கிறார் அர்த்தம். ரைட். ஓகே. ரைட். சின்ன விஷயத்தை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. நான் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னேன்டா, ஏனைய 2 புலங்களுக்கு ஈர்ப்பு புலத்துக்கும் மின் புலத்துக்கும் இந்த காந்த புலத்துக்குமான டிஃபரண்ட். ஈர்ப்பு புலத்துல நாம செஞ்ச ஈர்ப்பு புலச்செறிவு, மின்புலத்துல செஞ்ச மின்புலச்செறிவு, இவங்க 2 பேரும் இந்த புலம் அந்த புலத்திட கோடு வழியே நாம என்ன செஞ்சோம், அவங்கள மெஷர் பண்ண. ஒரு மின்புலம் ஒரு புள்ளியில இருந்தா அந்த மின்புலத்தின் வழியே அவர செறிவு எப்படி மாறுறாரு எடுத்தோம். அப்ப நாம அளந்த தூரம் என்ன, எது வழியா இருந்தோம்? அந்த புலத்தின் வழியே அளந்தோம். அந்த ஆரங்கிறது அந்த மின்புலத்தின் வழி. இங்க ஆரங்கிறது காந்த புலத்தின் வழியே அளக்கம் இல்லை. காந்தப்புலம் எப்படி இருப்பார்? இப்படி மின்னோட்டம் முடக்க இவரை சுத்தி ஒரு வட்ட பாதையில காந்தப்புலம் இருப்பார். இப்படி இருப்பார். இப்ப நாம இந்த தூரம் அளக்கம் இப்படி. அப்ப காந்த புலம் காந்த விசை கோடு வழியே இந்த தூரம் நாம அளக்கல்ல. காந்த விசை கோடுகள் ஒரு வட்டத்தில பரிதி வழியே இருக்கிறார். நாம அளக்கிற தூரம் அவருக்கு பரிதிக்கு செங்குத்தான திசையில நாம அளக்கிறோம். பரிதிக்கு செங்குத்தாக அளக்கல்ல, என்ன ஒரு கோணம் இருக்காரு, அந்த செங்குத்தான திசையில பரிதிக்கு ஒரு செங்குத்தான திசையில அங்க ஒரு குறித்த திசையில நாம் அளக்கம். என்ன நேர அளக்கலாம், ஒரு கோணத்தில் அளக்கிறோம் அந்த தூரம். ரைட். அப்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்த காந்தப்புல விசை கோடுகள் வழியே இந்த தூரம் இந்த ஆர் அளக்கல்ல. அங்கேலாம் நாம இந்த ஆர் அளந்தோம் என்ன, அந்த விசை கோடுகள் வழியே அளந்தோம். விளைக்கொள்ளணும். ரைட். முக்கியமான வித்தியாசம் அதான். நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா, அங்க ஒரு பொருள் இங்கிருந்து ஒரு இன்னொரு இடத்தை அந்த புலத்தை உருவாக்குற துணிக்கே அசைக்கக்குள்ள செய்யற வேலைக்கு நீங்க ஒரு சமன்பாடு பாவிச்சீங்க. என்ன, இப்ப மின் புலத்தை மட்டும் ஈர்ப்பு புலத்திலே அதே தான். என்ன ஈர்ப்பு புலத்தை எடுத்தீங்கன்னா என்ன சமன்பாடு? எம் இன்டு டெல்டா வி. இதே இது மின் புலத்துல பாவிச்சீங்க என்ன, கியூ இன்டு டெல்டா வி. இது இங்க பாவிக்கலாது. இந்த காந்தப்புல இதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு காந்தப்புல கோடு இருக்கேன்டா, இவர்ல இருந்து ஒரு துணிக்கை இங்க அசைச்சிட்டு போறீங்கடா, இவர் 2 பேர் இருக்கிற அழுத்தத்தை எடுத்து என்ன இந்த காந்தப்புல கோடு இவரால பெருக்கிற மாதிரி நீங்க செய்ய இயலாது. ஏன்? முக்கியமான டிஃபரன்ஸ், இந்த காந்த விசை கோடு வழியே அங்க அசைச்சாராங்க, இங்க அப்படி இல்லை. ரைட். காந்த விசை கோடுக்கும் வேறொரு புள்ளியில அளக்கிறார், செங்குத்தான புள்ளியில அளக்கிறாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன், விளங்குதான்னு பாருங்க. மிச்சம் டீட்டெயிலா போனா கொஞ்சம் குழம்பிடுவீங்க. இந்த மின்விசை கோடோ ஈர்ப்பு புலக்கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கிற பரப்பு நாம சம அழுத்த பரப்பு படிச்சோம். என்ன விளங்குதா? அப்படி இல்லை. அப்ப இதுக்கு செங்குத்தா இருக்கிறது சம அழுத்த பரப்பு. என்ன அப்ப நாம இங்க செங்குத்தா தான் அளக்கிறோம். என்ன இந்த காந்த புலக்கோடு இப்படி இருக்குது, அதுக்கு செங்குத்தாகத்தான் நாம் அளக்கிறோம். அப்ப நாம அளக்கிற திசையில அழுத்தம் மாறாது. விளங்குதா? சொல்றேன், விளங்குதா? ஒரு புலக்கோடுகளுக்கு செங்குத்தா தான் சம அழுத்த பரப்புகள் இருக்கும். என்ன மின்விசை கோடுகளுக்கு செங்குத்தாவோ ஈர்ப்பு புலக்கோடுகளுக்கு செங்குத்தா தான் சம அழுத்த பரப்பு இருக்கும். இங்க செங்குத்தான திசையில நாம் ஆர் அளக்க.
அப்ப ஆர் உண்மையிலேயே சமஅழுத்த பரப்புற திசையில அளக்கிறோம். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்ப அப்படி நீங்க வேலையை கண்டீங்களா, இங்க இருந்து இங்க பொருளை அசைச்சிட்டு போறதுக்கு வேலையை கட்டிங்கன்னா 0 வரும் என்ன இப்படி பாவிச்சீங்கன்னா, ரைட்? அதனாலதான் இது பாவிக்கல இங்க, சரியா? ஏன் பாவிக்கலான்னு விளங்குங்க, ரைட்? சரி, முக்கியமான பாயிண்ட் என்ன, ரைட்? இதுல ஏதாவது டவுட், இந்த விஷயத்துல ஏதாவது கன்ஃபியூஷன், டவுட் இருந்தா? ஓகே. அப்ப ஃபைனலா உங்களோட பியோசாவகரின் விதியிட ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் ஓடும் போது அந்த கடத்திட ஒரு சிறிய நீளத்தால ஒரு குறித்த தூரத்துல உருவாகிற காந்தப்பாயத்திட அடர்த்தி என்னையாயிருப்பார்? டெல்டா பி மியூ நோட்டின் கீழ் 4π இன்டு ஐ டெல்டா எல் சைன் தீட்டா கீழ் ஆர் வர்க்கம், ரைட்? ரைட், ஓகே. இதை வச்சு இதை நாம எப்படி பயன்படுத்துற ஒரு இதுக்குண்டா, இது என்ன யாதும் ஒரு கம்பிக்கு சொன்னார் என்ன, இந்த கம்பி எப்படி என்ன வடிவத்திலையும் இருக்கலாம் என்ன, ஒரு வளைஞ்சு போகலாம், ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். இப்ப இதை வச்சு நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு வகையான கம்பிகளுக்கு சொல்ல போறோம். ஒரு நேரிய கடத்தி, ஒரு நேரிய கடத்தி என்ற எப்படி அவர்ல எப்படி காந்தப்பாய் அடர்த்தி வருவார், ஒரு வட்ட கடத்தியா இருந்தா அவரால் உருவாகிற காந்தப்பாயம் எப்படி வருவார், ஒரு வரிச்சுருளுக்கு எப்படி வருவார், அதுகளை அங்கே தனித்தனியா என்ன இந்த இதை வச்சே மோடிஃபை பண்ணி போறோம், ரைட்? ரைட். இதுல முக்கியமான ஒன்று இந்த மியூட அழகு, சரியா? இந்த மியூட அழகு என்கிறது, ரைட்? இந்த மியூ நோட்டிங்கில் 4π இந்த கேங்கிறது இவர் அழகு என்னண்டா, இவர் என்ன பெருமானம் இருப்பார், முதல்ல பெருமானத்தை சொல்றேன். இவர பெருமானம் என்னண்டா மியூ நோட்டிங்கில் 4πங்கிறது 10⁻7 இருப்பார், ரைட்? மியூ நோட்டிங்கில் 4π பெருமானம் 10⁻7, சரியா? இதுல இதனாலதான் இந்த மியூனோட் என்கிறவர் என்ன, மியூனோட் என்ன வருவார், இப்ப 4π × 10⁻7 வருவார். இவர் அழகு h மீட்டர் -2 சொல்லுவோம். இந்த ஹ்ங்கிறது என்ன, ஹென்றி சொல்லுவோம், ரைட்? நிறைய விஞ்ஞானிமார்கள் வருவாங்க, அதனால ஒரு ஆக்கள்ற பேரை ஒரு இடத்துல கொடுக்காங்க. ஹென்றி மீட்டர் -1 -2ல -1, ரைட்? ரைட். இது எப்படி இந்த அழகு வந்துச்சுட்டா ஒன்றும் இல்லைன்னு, காந்தப்பாயத்தின் அழகு நாம சொல்லிட்டோமே ஏற்கனவே, டெஸ்லா, ரைட்? மற்ற அழகுகளை நாம பிரதிட்டா, உதாரணமா இந்த இதுல இருந்து மியூனோட்டு நீங்க எழுவாயா மாத்தினீங்கன்னா நின்று வர போறார், டெல்டா பி இன்டு ஆர் வர்க்கம் இன்டு 4π கீழே ஐ டெல்டா எல் சைன் தீட்டா, ரைட்? இப்ப நாம மியூனோற்ற அழகை நாம கருத்துல கொண்டோம்னா, இவர் காந்தப்பாய அடர்த்திய டெஸ்லால் அளப்போம், இவர் மீட்டர் வர்க்கம், 4πக்கு அழகு இல்ல, ஐ ஆம்பியர்ல அளப்போம் மின்னோட்டத்தை, இவரை மீட்டர்ல அளப்போம், சைன் தீட்டா என்ன கோணம், இவருக்கு அழகு இல்லை, ரைட்? இப்ப இவர் கேன்சல் ஆனா உங்களுக்கு என்னன்னு வருவார், டி கேன்சல் ஆனா இது என்ன, இப்ப ஹென்றி மீட்டர் -1 என்ன, ஹென்ரிங்கிறது என்னன்னா இவர் என்ன a -1 மீட்டர் ஸ்கொயர், இவ்வளவுக்கு தான் ஹென்றி என்று பேர் கொடுத்தாங்க, சரியா? வெரி மீட்டர் -1, இவ்வளவு தான் உங்களோட ஹென்றி, ஹென்றி மீட்டர் -1. ஏன் இவர் ஹென்றி என்று கொடுத்தாங்கன்னா நோ ரீசன், அவர் ஹென்றி என்று எடுத்தாரு, ரைட்? ஓகே. இதை வச்சுதான் என்ன, இது என்னன்னா இந்த அழகு என்ன, இந்த அலகுகள் பரிமாணங்கள் சமப்படுத்துறதுக்கு இந்த 10⁻4πங்கிறது வருவார், ரைட்? அது உண்மையிலேயே என்ன, இந்த இது உண்மையிலேயே தொகையீடுங்கிற ஒரு விஷயம் வரும், இதுல வட்டப்பாதை வரும், அந்த பையெல்லாம் வரும், அந்த டீட்டெயிலுக்கு உங்களுக்கு போல
அதை சொன்னா தான் உங்களுக்கு ஏன் இந்த 4πங்கிறது இணை பெருமானமா வாராருன்னு விளங்கும். ரைட். ஆனா அது உங்களுக்கு தேவையில்லை, என்ன மெட்சாக்களுக்கு தான் அது இருக்குது. ரைட். உங்களை பொறுத்தவரையில் இவ்வளவு போதும். சரியா? இந்த மீனோற்ற பரிமாணம் இது. ரைட். இப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்? மத்த இதுகளை நிறுவ போறோம். இப்போ உதாரணமா ஒரு வட்ட சுருள் எடுப்போம். சரியா? ஒரு வட்ட கம்பி. ரைட். ஒரு வட்ட வடிவ என்ன? வட்ட வடிவ கடத்தி ஒரு ஓட்டத்தை காவும் வட்ட வடிவ. ரைட். ஓட்டத்தை காவும் வட்ட வடிவ கடத்தியின் மையத்தில் உருவாகும் காந்தப்பாயம். ரைட். மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி. எப்படி? இப்ப நாம ஒரு வட்ட கடத்தி, இந்த வட்ட கடத்தியில என்ன இப்படி மின்னோட்டம் ஓடுறாரு, இப்படி மின்னோட்டம் ஓடுறாரு ஐ. இப்ப என்ன செய்ய போறோம்? இவர் மையத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்திட பெருமானத்தை காணப்போறோம். ரைட். இப்ப முதலாவது இவர் திசை உங்களுக்கு தெரியும், என்ன வலக்கை விதி பாய்ப்பீங்க. இப்படி மின்னோட்டம் வர்றாரு, வலக்கை விதி பாய்ச்சா என்ன நோக்கி வருவார். ரைட். அப்ப உருவாகிற காந்தப்பாயம் இப்படி இருப்பார் மையத்துல. இவர பெருமானத்தை நான் காணப்போறேன். திசை தெரியும், என்ன பெருமானத்தை காணப்போறேன். பெருமானத்தை காண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்ற பியோசாவகர் விதி என்ன? இதுல ஒரு குறித்த நீளத்தை நான் கருதினா டெல்டா எல், அந்த நீளத்தால இந்த மையத்துல உருவாகிற காந்தப்பாயத்தை நான் காணலாம். இது வட்டத்துல ஆரையா இருப்பாரு. ஆரை ஆரண்டு எடுக்கிறேன். அடுத்தது என்ன? இவரு ஒரு பரிதிக்கு ஆரை செங்குத்தா இருப்பார். என்ன ஏன் இதுல ஒரு தொடலி கீர்னீங்கடா, இவரு செங்குத்தா இருப்பார். அப்ப இங்க என்ன டீட்டா வந்து 90 பாக. அப்ப இதுல இருந்து என்ன சைன் டீட்டா 1 என்று வருவார். அப்ப இந்த சமன்பாடுல இதான் இந்த சமன்பாடு. ஒரு அடுத்துட்டு வாரேன். ரைட். இந்த சமன்பாடுல சைன் டீட்டா 1, இந்த ஆர் வந்து என்ன இந்த வட்டத்துல ஆரை வருவாரு. ரைட். ஓகே, பிரதிடுவோம் என்ன. அப்ப டெல்டா பியை நான் எடுத்தேன்டா மியூ நோட்டின் கீழ் 4π. இதுக்குள்ளால மின்னோட்டம் ஐ ஓடுறாரு. இது டெல்டா எல் நான் கருதின நீளம். சைன் டீட்டா வந்து 1 வெறு ஆர் வர்க்கம். அப்ப என்ன வருவார்? மியூ நோட் ஐ இன் கீழ் 4π ஆர் வர்க்கம். ரைட். டெல்டா எல். ஓகே, இதான் உங்களோட டெல்டா பி. அப்ப இந்த கடத்தி அளவார மொத்த அடர்த்தி என்ன செய்யணும்? இப்படி ஒவ்வொரு நீளத்தால வாரத்தையும் என்ன எடுத்து நாம் மொத்தமாக கூட்டணும். ரைட். கூட்டினா இந்த மையத்துல உருவாயின இந்த மொத்த கடத்தியால உருவான மொத்த அடர்த்தி வருவார். என்ன ரைட். ஆகவே முழு கம்பியினாலும் என்ன முழு கம்பியினாலும் உருவாகும் காந்தப்பாயம் பிங்கிறது என்ன வருவார்? இந்த ஒவ்வொரு தடத்தல வார டெல்டா பியை நான் கூட்டணும். என்ன அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மீனோட் ஐ எல்லாம் மாறலி, அவரெல்லாம் வெளியில எடுக்கலாம். என்ன மீனோட் ஐங்கிறது மாறலி. இந்த 4π ஆர் வர்க்கம் வட்டத்துல ஆரை மாறலி. என்ன இந்த ஆர் வர்க்கம்ங்கிறது எல்லா நீளத்துக்கும் மாறலி. என்ன அவெல்லாம் வெளியே எடுக்கலாம். எடுத்தா இந்த டெல்டாக்குள்ள யாரு மிஞ்சுவாரு? எல். என்ன ஓகே, எஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங். ரைட்.
இதோட முடிக்கிறேன் ரைட். ஃபை கிளாசிக் ஓகே ரைட் ஓகே ரைட். அப்ப என்ன டெல்டா எல், இந்த டெல்டா எல்ங்கிறது என்ன, இந்த வட்டத்தில சுற்றளவா வருவார். இவர் என்ன பரிதியின் சுற்றளவு. அப்ப பி என்னன்னு வருவார், மியூ நாட் ஐ கீழே 4 பை ஆர், இவர் என்ன ஒரு 2 பை ஆர் என்ன வட்டத்தில் சுற்றளவு. இப்போ பை கேன்சல் ஆவார், இவர் ஆர் வர்க்கம் சரியா, ஆர் வர்க்கம், இந்த ஆர் வர்க்கம் ஆர் கேன்சல் ஆகும். இப்போ கடைசி என்ன வருவார், பி மியூ நாட் ஐ கீழே 2 ஆர் ரைட். அப்போ ஒரு வட்ட கடத்தியண்டா அவருக்குள்ளால ஐங்கிற மின்னோட்டம் ஓடிச்சண்டா அவர மையத்துல வார காந்தப்பாய் அடர்த்தி மியூனோட் ஐங்கில் 2r ரைட். இப்ப இவர திசை எப்படி இருப்பார், வழக்கை விதி என்ன, இப்ப இந்த திசையில மின்னோட்டம் ஒண்ணா இப்படி இருப்பார், மின்னோட்டத்துல திசையை மாத்தினா என்ன திசை மட்டும்தான் மாறுவார், என்ன பருமன் இதையால தான் இருப்பார், மியூனோட் ஐங்கில் 2r ரைட். 5 மணி கிளாஸ் இருக்குங்க ரைட். அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன், என்ன மிச்சது நம்ம நாளைக்கு பார்ப்போம் சரியா, இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு ரைட். ஓகே.